இரவில் சப்பாத்தி சாப்பிட்டால் நல்லதுன்னு எத்தனை பேர் அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க? தெரிந்தால் தொட்டு பார்க்கவே யோசிப்பீங்க. சப்பாத்தி என்றால் எளிமையான உணவு. நம் பலருக்கும் இது தினசரி தட்டில் இருக்கும் ஒன்று. ஆனால் அதே சப்பாத்தியை தவறான நேரத்தில் சாப்பிட்டால் சப்பாத்தியில் இருக்கும் கார்போஹைட்ரேட் உடலில் எரியாமல் சரியாத போது அது கொழுப்பாக மாறும். அதுவும் இரவில் சாப்பிடும்போது உடல் முழுமையாக ஓய்வில் இருப்பதால் அந்த கார்போ தகுந்தபடி எரியவே முடியாது. இதனால் தொப்பை, எடையூக்கம், மேலும் முக்கியமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். இது ஒன்று மட்டுமல்ல, இரவு காலம் என்பது உடலுக்கு ஓய்வு காலம். ஜீரண செயல்பாடு மெதுவாக நடக்கும். சப்பாத்தியை இரவு நேரத்தில் சாப்பிட்டால் நாம் நாள் முழுக்க எடுத்த உணவுகளின் சத்துக்களும் சரியாக உறிஞ்சப்படாமல் போகும். அதனால் சப்பாத்தி நல்லது என்றாலும் நேரம் தவறானால் நன்மையை எதிர்மறையாக மாற்றிவிடும். இரவில் சப்பாத்தி சாப்பிடுவது ஒரு வாரம் 10 நாட்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது பழக்கமாக மாறினால் அதுவே பசியின் நேர மாற்றம், தூக்க குறைவு, எடையூக்கம் என பக்க விளைவுகளை உண்டாக்கும். தூக்கம் குறையும் போது உடல் உள் அமைப்புகளும் பாதிக்கப்படும். ஹார்மோன்கள் சீரழியும். சீரழிந்த உடல் எதையும் சமாளிக்க முடியாமல் திணறும். சப்பாத்தி சாப்பிடவே கூடாது என்று யாரும் கூறவில்லை. ஆனால் எப்போது சாப்பிட வேண்டும் என்பதே கேள்வி. உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டாலே அது நமக்கு சத்தாகும். இல்லையென்றால் நம் தொப்பையாகும். சத்துமிக்க உணவுகள் அனைத்தும் நல்லது. ஆனால் நேரத்துடன் அதை சேர்த்தால்தான் உணவே மருந்தாகும். நேரத்தை மீறினால் சப்பாத்தியே வியாதியாக மாறிவிடும். ஒரு உணவை நம்மால் விரும்பி சாப்பிடுவது மட்டுமின்றி அது நம் உடலுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். சப்பாத்தி போல சத்தான உணவுகள் கூட தவறான நேரத்தில் எடுத்துக்கொண்டால் நமக்கு தீங்கு இழைக்கும். எனவே உணவின் தரத்தை மட்டும் அல்ல, நேரத்தையும் மதிப்பது ஆரோக்கிய வாழ்வின் ஆரம்ப கட்டம். நாளை தொடங்கும் உணவு பழக்கத்தை இன்றே மாற்றுங்கள். நம் உடல் ஒரு நேர அடிப்படையிலான இயந்திரம். எந்த நேரத்தில் என்ன உணவு வேண்டும் என்பதை அது நன்கு அறிவது போல நாம் அதை மதிக்க தெரிய வேண்டும். சப்பாத்தி தவறல்ல, ஆனால் தவறான நேரத்தில் அது மருந்தாக இல்லாமல் மந்தமாகிவிடும். சத்துமிக்க உணவுகளுக்கு நேரம் கூட துணையாக இருக்க வேண்டும். உணவை உணவாகவும் மருந்தாகவும் மாற்றும் சக்தி நேரத்தின் ஒழுங்கில்தான் உள்ளது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.